தான் அவருக்கு அந்த ஆசிரியர் தலைமை ஆசிரியர் சொல்லி உங்களுக்கு என்ன தேவைகளோ அந்த தேவைகளை தீர்த்து வைக்க அவர் முயற்சி செய்வார். ஓகேவா? உத்தரவாதம் கொடுக்க முடியாது, முயற்சி செய்வார். மூன்றாவது, தகவல் மற்றும் தொடர்பு அமைச்சர் வந்து மாணவர்களுக்கும் பள்ளிக்கும் இடையிலே ஒரு பாலமா செயல்படுவார். பள்ளியில நடக்கக்கூடிய முக்காவாசி விஷயங்கள் மாணவர்களுக்கு தெரியாமே போகுது. சில பேர் லீவ் போடுறான், அடுத்த நாள் வந்தானே எனக்கு தெரியாதுங்கிறான். அந்த தகவல் ஏன்னா பள்ளிக்கூடத்தில் வேணாம்னு சொல்ல போறோமா? தகவல் எப்படி பாஸ் ஆகுதா இல்லையா? அதே மாதிரி பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர் வேலை கொடுத்தா கூட அந்த வேலை வந்து வராத மாணவனுக்கு போகணும். இதெல்லாம் இந்த அமைச்சர் சம்பந்தப்பட்ட அந்த துறை இவங்கள உள்ள எல்லாருக்குமே அந்த போகணும். அடுத்து வந்து சுற்றுச்சூழல் மட்ட காலநிலை, ஏற்கனவே சொன்ன மாதிரி பள்ளி வளாகத்தை முதல்ல தூய்மையா வச்சிருக்கணும். ஏன்னா நமக்கு சின்னோண்டு மக்கள் தான், பள்ளிக்கூடம் பெரிய வளாகம், நம்ம இருக்கிற இடத்தையாவது தூய்மையா வச்சிருக்கலாம். இருக்கிற நட்டு வைத்த மரங்களை பாதுகாப்பு, பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய ஆடு மாடுகளையாவது வெளியில தள்ளி விட்டுட்டு நம்ம பள்ளிக்கூடத்தை பராமரிச்சு பாதுகாப்பு. தம்பி நீங்க பண்றது சரியில்லை. சரியா? இது வந்து சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை அமைச்சகத்தோட வேலை. கடைசியா சுகாதாரம் ரொம்ப முக்கியம். பள்ளிக்கு வர பையன் கண்டிப்பா முடி வெட்டிட்டு வந்திருக்கணும், ஒழுங்கா பேண்ட் சட்டை போட்டு வந்திருக்கணும், குளிச்சுட்டு வந்திருக்கணும், காலை சாப்பாடு சாப்பிட்டு வந்திருக்கணும், மத்தியான சாப்பாடு கண்டிப்பா சாப்பாடு எடுத்து வந்திருக்கணும். இந்த வேலையெல்லாம் கரெக்டா பண்ணாம கையில நகை வச்சிருக்க கூடாது. உடல்நிலை சரியில்லைன்னா அவனுக்கான மருத்துவம் இந்த பள்ளிக்கூடத்திலே மாத்திரை மருந்து வச்சிருக்க வாங்கி கொடுக்கணும். இது எல்லா வேலைகளும் செய்யணும். தேவையில்லாம இந்த ஹாஸ்பிட்டல் போய் படுத்து கிடக்கிறான், டெய்லி ஹாஸ்பிட்டல் போறான். அப்படி உண்மையான மாணவர்களை கண்டறிந்து அவர்களுக்கான வாய்ப்பு கொடுக்கணும். இது எல்லாம் சுகாதாரத்துறை அமைச்சரோட வேலை. இந்த 5 வேலைகளை செய்வதற்காக 5 அமைச்சர் தேர்வு செய்யணும். இப்ப அமைச்சரை தேர்வு செய்வதற்கான வழிமுறை இப்ப வந்து எலெக்ஷனை நடத்தி கொடுப்பதற்காக நம்முடைய சுந்தரபாண்டியன் சார், நம்முடைய வடிவேல் சார், நம்முடைய தமிழம்மா, நம்முடைய பொன்மணி மேடம், இங்கிலீஷ் மேடம் 4 பேரும் இந்த தேர்தலை நடத்தி தருமாறு அன்போடு வேண்டுகிறேன். தேர்தல் நடத்தும் அலுவலராக நம்முடைய ஏஎச்எம் சார், நெடுநிலையன் சார் வந்து தேர்தல் நடத்தும் அலுவலராக இருந்து உதவி செய்வார். சார் ஸ்டேஜுக்கு